இதை பாருங்க, இன்றைக்கி வந்து நான் நேற்று வந்து மகா சிவராத்திரினால் நைட்டு ஃபுல்லாக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலுக்கு நைட்டு போய் அங்கேயே இருந்துட்டு காலையில் தான் வந்தேன். அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ போயிட்டு நைட்டு காய்கறி சமைக்கிறதுக்காக இந்த வாழைத்தண்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும். இந்த வாழைத்தண்டு வாங்கிட்டேன். இது அப்படியே மொத்தமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிறுக்கீரை, முள்ளங்கி, வாழைத்தண்டு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் வாங்கிக்கிட்டேன். சரி, நாளைக்கும் வெள்ளிக்கிழமைன்றனால காய் வேணுன்றதுக்காக ஒரே ஒரு வாழைக்காய் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு வரும்போது அந்த மயான கொள்ளை நடக்கிறனால அங்கே வழியெல்லாம் வந்து நல்ல கடைகளாக இருந்துச்சு. அந்த கடைகளில் இந்த சட்டி வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது கல் சட்டி. உள்ளே பாருங்களேன், சாதாரணமாக கல் சட்டி வந்து கல் அந்த இது அங்கே பதிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு சட்டி வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஏன்னா டபுள் ஹீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அந்த இது மண் சட்டி மாதிரி அந்த சிவப்பு சட்டி இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி இதை வந்து பழக்கணுன்றது கூட இல்லை. சும்மா 2-3 தடவை கழுவிட்டு கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஒரு தடவை கூட கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு உடனே யூஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் எனக்கு எங்கே பார்த்தாலும் சட்டியை பார்த்தாலே ரொம்ப இஷ்டம். அதில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்களேன். சட்டியில் செய்கிறது ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி என்னோடய சமையல் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப டயர்டாக இருக்கறனால சிம்பிளாகவே செஞ்சிடலான்னு நினச்சிட்ருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேக்கு இந்த பாருங்கள், இதே சட்டியில் எனக்கு வந்து காலையில் பச்சைப்பயிறு வேக வச்சுருக்கேன். என்னோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இது தான். அப்புறம் உங்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்ச பிறகு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன்.